இன்னைக்கு உங்க கையில நீங்க வச்சிருக்க ஸ்மார்ட் போன்ல இருந்து ராக்கெட் வரைக்குமே இந்த டெக்னாலஜி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த கையில வச்சிருக்க இந்த டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டர்ன்ற ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கண்டுபிடிக்காம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஐசி ப்ராசஸர்லாம் உருவாயிருக்காது. இந்த மாதிரி ப்ராசஸர் உருவாகும் போது நீங்க உங்க கையில வச்சிருக்க ஸ்மார்ட் போன்ல இருந்து ராக்கெட், சேட்டலைட் வரைக்குமே எதுவுமே நீங்க உருவாயிருக்காது. அவ்வளவு முக்கியமான இந்த கண்டுபிடிப்பான எலக்ட்ரானிக் காம்பனன்ட் டிரான்சிஸ்டருடைய பேசிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு தி எலக்ட்ரானிக் பேசிக் சீரிஸ் டே 4. இன்னைக்கு நம்ம டிரான்சிஸ்டர் பத்தி பார்ப்போம். டிரான்சிஸ்டர் பற்றி சில ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக பார்ப்போம். ஸோ லாங் வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலான ஆனது. செமிகண்டக்டர்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே பாதி அது கரண்ட்டை கடத்தும், பாதி கரண்ட்டை கடத்தாது. டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செமிகண்டக்டரில் ஆயிருக்கும். பி டைப், என் டைப்னு சொல்லுவாங்க. பி டைப் செமிகண்டக்டர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, அதில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். என் டைப் செமிகண்டக்டர்னா அதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் இருக்காது. இந்த பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் நம்ம ரெண்டா ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிஎன் ஜங்ஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த பிஎன் ஜங்ஷன் தான் நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்னா டயோட்னு நம்ம சொல்றோம். ஸோ டயோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பி டைப், ஒரு என் டைப் செமிகண்டக்டர் இருக்கும். ஆனால் டிரான்சிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பி டைப் இருந்ததுன்னா 2 என் டைப் செமிகண்டக்டர் இருக்கும். ஒருவேளை ஒரு என் டைப்னா 2 பி டைப் செமிகண்டக்டர் இருக்கும். இதோ ஒரு டைப் ஆஃப் செமிகண்டக்டர் 2 இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செமிகண்டக்டர் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சிலிக்கான் டிரான்சிஸ்டர். இப்போ வந்து டிரான்சிஸ்டரில் பேசிக்காக மேஜராக 2 டைப்ஸ் இருக்குது, பிஎன்பி, என்பிஎன்னு. பிஎன்பினா 2 பி டைப் செமிகண்டக்டர், 1 என் டைப்பு. என்பிஎன்னா 2 என் டைப்பு, ஒரு பி டைப் செமிகண்டக்டரால் உருவாகிருக்கும். இப்போ நீங்கள் டிரான்சிஸ்டர்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 கால் இருக்கும், அதாவது 3 டெர்மினல். இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பேஸு, கலெக்டர், எமிட்டர்னு அந்த 3 டெர்மினலில் பேரை குறிப்பிடுவாங்க. இப்போது என்பிஎன் டிரான்சிஸ்டர்னுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அதனுடைய சிம்பிளையும் பாருங்கள். என்பிஎனில் 2 என் டைப் செமிகண்டக்டர் ஓரத்துலையும் பி டைப் நடுவுலையும் இருக்கும். இந்த பி டைப் சென்டராக இருக்கிறதுனால இது பேர் பேஸ்ன்னு வச்சுக்கினாங்க. சிம்பிள்லேயும் பேஸ் சென்டராக இருக்கும் பாருங்கள். மேலே கலெக்டர், கீழே எமிட்டர்னு அதனுடைய சிம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனோட டெர்மினல். எமிட்டரில் பார்த்தீங்கன்னா அதனோட லைன் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக அதனுடைய ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர் இப்போ பார்க்கலாம். பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்ன வித்தியாசம்னா பி டைப் இப்போ 2மே ஓரமாக இருக்கும், என் டைப் இப்போ சென்டராக பேஸாக இருக்கும். அந்த எமிட்டரில் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஏரோ மார்க் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் அந்த சிம்பிள் வித்தியாசமே. இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ இருக்கிற சர்க்யூட்டில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் பார்ப்போம். பிஜேடி, மோஸ்ஃபெட்னு. பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், அதாவது இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற டிரான்சிஸ்டர்லாம் பிஜேடி டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலத்தில் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சோம், ஜெர்மனியில் தான் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. ஜெர்மனி டிரான்சிஸ்டர்லாம் மெட்டலில் இருக்கும், மேலே ஜெர்மனி உள்ள நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சிலிக்கான் டிரான்சிஸ்டர் ரீசெண்டாக நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஜெர்மனியோட சிலிக்கான் நல்லாவே எஃபிஷியண்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, ஹீட் அதிகமாக ஆகிறதில்லன்றதுக்காக நம்ம சிலிக்கான் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 5ல் பார்க்கலாம்.